அழுதுட்டே 2-3 வீடியோ போட்டது. என்னோட லைஃப்ல பெண்கள்னால் நடந்ததுனால தாக்கா அது வலி தாங்க முடியாம அது வந்ததுதான் அந்த அழுகு. லைஃப்பும் போச்சு, பிசினஸும் போச்சு. யார் அந்த பெண்கள்? தலைவிக்கு கால் போகும், பாலி நியூஸ் கால் போகும், கலாட்டா கால் போகும், திகை நியூஸ் கால் போகுது. நான் எனக்கு ஒரு பிரச்சனைக்காக நான் ஒரு ஸ்டேஷன் போயிருக்கேன். அங்க வந்து பாலி நியூஸ்ல இருந்து என்கிட்ட வந்து 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்த நீ இன்னைக்கு நீ பிசினஸ் பண்ற, உனக்குலாம் வாழ்க்கை உனக்கு இந்த அளவு செட்டில் ஆக போறியா, நீ உன் லைஃப் எப்படி நான் எடுக்கிறேன் பாரு. எனக்காக ஒரு குரூப் போட்டு உட்காந்துருக்காளுங்கக்கா. செத்து போயிருந்தா இந்த 2 மாசம் செத்து போயிருந்திருக்கேன். நான் டான்ஸ் பண்றேன். எனக்குள்ள வழி யாருக்கு தெரியும்? அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு, என்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. இதை வந்து ரெண்டையுமே சேர்த்து பிசினஸா கொண்டு போனதான் விஷயம். ஸோ பணம் வச்சிருக்கிற ஒரு பெண், ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்க ஜெகா, நீங்க 2 பேரும் சேர்ந்து சாரி பிசினஸ் பண்றீங்க. ஒருத்தருக்கு என் நம்பரை கொடுத்து தொடர்ந்து எனக்கு பிரச்சனை. ஒரு டைம் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டேன், பெட்ரூம் வரைக்கும் வந்து. எதுக்கு? யார் அவன்? யாருன்னு தெரியாதக்கா. இப்பதானே உங்களை வார்ன் பண்ணி அமிச்சாங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்க யாருங்க முதல்ல இங்க வரதுக்கு? வேலை செய்யற இடத்துல மரியாதையா கிளம்பி போங்க. அவங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்க, வரமாட்டாங்க. இங்க கிளம்புங்க முதல்ல. பொய் சொல்லுங்க, நிஜமா தான் சொல்றேன். கிளம்புங்க முதல்ல. இங்க வேலை செய்யறதுல உங்களுக்கு என்னங்க? என்ன அறியாம நான் செருப்பு கழட்டி அடிச்சிட்டேன். எனக்கு என்னன்னா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டாங்க. எல்லாமே பொண்ணுங்களா இருக்கு, ரொம்ப ரிஸ்க் இது. அந்த பொண்ணுங்களுக்கு ஏதோ நாங்க நடந்துருச்சுன்னா இந்த 4 மாசமே நான் ஸ்டேஷனா சுத்திட்டு கிடக்குறேன். எத்தனை கம்ப்ளைண்ட் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு? கிட்டத்தட்ட ஒரு 5 கம்ப்ளைண்ட் கிட்ட அங்க போயிருக்கு. சிஎஸ்ஆர் இருந்தது குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ஒண்ணு. எவ்வளவு கம்ப்ளைண்ட்? மென்டல் மட்டும் தான் ஆகல. ஒரு பக்கம் ஏமாற்றி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5 lakh ஏமாந்துட்டேன். அதுக்கு அவ மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். சொல்றான், நீங்க என்ன தொழில் பண்ற நான் சொல்லவா? எப்படின்னா என்னை வந்து பயன்படுத்துறாங்களாம். இவளுக்கு இங்க யாரும் இல்ல, கேரக்டர் அசஸ், என்னோட வந்து கேரக்டர் வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில இந்த ஒரு கேங்கோட இவளும் உள்ள இருந்து. ஜெகா வைஷு ரீசெண்டா அழுதுகிட்டே வீடியோ போட்டாங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய வலி சோகம் இருக்கு. ஒரு சிங்கிள் விமன், ஜெகாவையும் அவங்க பொண்ணையும் ஏற்கனவே நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் திடீர்னு நிறைய பேருக்கு நிறைய ஃபேம் அண்ட் ஃபாலோவர்ஸ் வராங்க. பட் திருப்பூரில் டெய்லரிங்காக வேலை பார்த்த பொண்ணு சென்னைக்கு வராங்க. இன்னைக்கு அவங்க முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு ஒரு நபரை திருமணம் பண்ணணும்னு நினச்சி கையிலலாம் டேட்டூ போட்டு பெரிய அளவில் நம்பிக்கையோட வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவங்களோட பாஸ்டில் நடந்த சில தவறுகள், 2வதா ஒரு திருமணம் பண்ணணும்னு நினச்சி அதில் எடுத்த தவறான முடிவுகள், தவறான நட்பு, அவங்க வாழ்க்கையில இருந்த பெண்கள் எல்லார்கிட்டையும் தன்னோட பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதுனால அந்த நட்பெல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து இன்னைக்கு ஜெகாக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையவே உடைச்சிட்டாங்க. அதுல இருந்து வெளியில வந்து ஜெகா இன்னைக்கு தன்னோட சாரி பிசினஸையும் செட் பண்ணணும், தன்னோட வாழ்க்கையும் செட் பண்ணணும். பட் எனக்கு பர்சனலா கொஞ்சம் தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு இன்டர்வியூல எல்லாருக்கும் தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. இது சிங்கிள் விமனா இருக்கிறவங்க அடுத்து ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும், தன்னோட பாஸ்ட்டை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதுக்காகவுமான ஒரு அவேர்னஸ் தான் இன்னைக்கு ஜெகா வைஷு நம்ம கூட உட்காந்து பேசுறாங்க. ஜெகாக்கு சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய ஹாப்பியான வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் அழுதுட்டே 2-3 வீடியோ போட்டது, அதுவும் அந்த அழுகை சாதாரண அழுகை இல்லை. ஒரு மாதிரி ஏங்கி சோஷியல் மீடியாலே அவ்வளோ அழுதா தனியா வீட்டுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள கதறி அழுதுருக்கணும் இல்ல? அழுதுங்களா? அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல நான் வீடியோவே போட முடிஞ்சுச்சு. நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அன்னையோட அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் வெளியே வந்து ரோட்லயே அழுதுட்டு வந்தேன். ரோட்ல இருந்து அன்னைக்கு ஃபுல்லாவே அழுதுட்டு, காலையில சாப்பிடல, ரோட்ல இருந்து அழுக ஆரம்பிச்சதுதான் அந்த நைட் வரைக்குமே. அந்த அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான். என்ன காரணம்ப்பா அப்படி போடுறதுக்கு? திருப்பூர்ல இருந்து வாழலாம், சரி நம்மளும் நம்மளோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேலே கொண்டு வரணும், சரி வந்துட்டோம். நாங்கள் சென்னை வந்துட்டோம். என்னோட வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கையை வந்து இந்த ஒரு பெண் நட்புகள் மட்டும்தான். நட்புன்னு கூட சொல்ல மாட்டேன், பெண்கள். ஆனால் நட்புக்கெல்லாம் வந்துட்டு சொல்றதுக்கெல்லாம் அருகதே இல்லாதவங்க தான் சொல்லுவேன். ஒரு பொண்ணை வந்து கரெக்டான வேலை கொண்டு போகிறதும் ஒரு பொண்ணு தான். அந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி போட்டு என்ன பண்ண, என்ன செஞ்ச, உனக்கு என்ன ஆச்சு கேட்டு அவளை நல்வழியில் கொண்டு போகிறது ஒரு பொண்ணு தான். அதே ஒரு பொண்ணு தான் வந்துட்டு அவளை எப்படி டார்கெட் பண்ணி அவளை எப்படி பேரை கெடுத்து அவளை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது ஒரு பொண்ணு தான். எனக்கு என்னோட லைஃப்ல பெண்கள்னால் நடந்ததுனால தாக்கா அது வலி தாங்க முடியாம அது வந்தது தான் அந்த அழுகை. லைஃப்பும் போச்சு, பிஸ்னஸும் போச்சு. யார் அந்த பெண்கள்?
நான் அதாவது என்னோட லைஃபை கெடுத்த மாதிரி நான் அவங்க லைஃபை கெடுத்தேன்னா அவங்களுக்கு எனக்கு வித்தியாசங்கள் நம்ம போயிடும்ல. அவங்களுக்கும் குழந்தைகள்லாம் இருப்பாங்களே, அவங்களுடைய வாரிசுகள்லாம் இருக்குமே, பார்த்ததுன்னா உனக்கு எதுக்கு இந்த தேவையான, உனக்கு என்ன தேவையில்லாத, உனக்கு ஒரு வேலைன்ட்டு அவங்க திருப்பி கேட்பாங்கக்கா. இப்ப நான் பேசி போட ரொம்ப நேரம் எனக்கு ஆகாது, கமெண்ட்லேயே கேட்பாங்க, அவளுக்கு நீ யாரு, உன் சொந்தமா பந்தமா, உனக்கு அவ பிடிக்கலன்னு நீ அடுத்த வேலையை பார்த்துட்டு போ. நீ அவங்களும் பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான், ரொம்ப ஃபேம் ஆனவங்க. அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க வீடியோஸ் பார்க்குறதே எனக்குலாம் டைமே இருக்காது. அப்படி இருக்கும்போது எனக்காக மெனக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கால் வந்திருக்காதா? எத்தனை மீடியா தெரியுமாங்கக்கா? கலைஞர் டிவிக்கு கால் போகும், பாலி நியூஸ் கால் போகும், கலாட்டாவுக்கு கால் போகும், பிகை நியூஸ் கால் போகுது. நான் எனக்கு ஒரு பிரச்சனைக்காக நான் ஒரு ஸ்டேஷன் போயிருக்கேன். அங்கே வந்து பாலி நியூஸ்லேருந்து என்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன நடக்குது சொல்லுங்க மேம் அப்படி கேட்குறாங்க. சார் என்னங்க சார் சொல்கிறீங்க? இல்லை உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் எடுத்து போடுங்க சார். இல்லை அவங்க வந்து வரமாட்டாங்க, அது நான் என்ன சார் பண்ணுறது? அந்த சமயத்துல வாழ்ந்த எனக்கு தான் தெரியும் அதோட வழி. அங்க நான் என்னென்ன அனுபவிச்சேன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஆள் என் மேல வந்து புகார் கொடுக்க சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம காது கொடுத்து கேட்டு வந்தவளா உட்காந்துட்டு புகார் கொடுக்க, ஏன்னா கொடுத்தா நீங்க எடுத்துக்க மாட்டீங்களே. அதனாலதான் நீங்க வந்து யாரு அதுக்கு வந்து உடந்த என்ன நடந்துச்சு, அந்த ஒரு பொண்ணு வந்து ஏதோ காசு ஏமாத்திட்டு தான் சொல்றாங்க, வாழ்க்கையை ஏமாத்திட்டா அப்ப சம்பந்தப்பட்ட நபர் வந்துதான் உட்காந்து என் மேல புகார் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன நடந்திருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். காது கொடுத்து கேட்ட உங்களுக்கு தெரியுமாக்கா? நீங்க இப்ப காது கொடுத்து கேட்டிருப்பீங்க, அப்படியானா நீங்க என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா மட்டும்தான் நீங்க காது கொடுத்து கேட்பீங்க. அவ யார் எனக்கு, அவ லைஃப்ல தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் நீங்க நினைச்சு என்னை பத்தி நீங்க கேர் பண்ணுவீங்களா நீங்க? அப்போ நம்ம வளர்ந்து வந்தோம்னா பிடிக்கல இதுதான். அதுவும் என் கூட வந்து நான் என்னுடைய பர்சனல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ஏதாவது என்னுடைய பிஸ்னஸ்க்குள்ள நான் ஒருத்தவங்க நம்பி எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெளியே ஸ்ப்ரெட் ஆகி நெக்ஸ்ட் என்னுடைய ஒரு லைஃப்ல போகிற மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷமா நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாதனா ஒரு லைஃப்குள்ள போறதுக்கு அப்புறம் தான் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 5-6 மாசத்துல நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன். அவரு வேற மேரேஜ் பண்ணிட்டேன். உங்க வீட்டுக்காரர் கேள்விப்பட்டேன். அதுதான் திருப்பூர்ல வந்து ஒரு டெய்லரா உங்களுடைய டெக்ஸ்டைல் யூனிட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஜெகாவோட வாழ்க்கை சென்னைக்கு வருது. செம்ம லைஃப்கா. அது எனக்கு வந்து உடம்பு வலி மட்டும் தாங்க இருந்துச்சு. இந்த சென்னை வந்து எனக்கு மன வலி தான் எனக்கு அதிகமா கொடுத்துருக்கு. அங்க உட்காந்து மிஷின்ல ஃபுல்லா உட்காந்து தச்சிட்டு இருந்த முதுகு அப்படியே உட்காந்துட்டு நிம்மற முடியாது. எந்திரிச்சு நடக்கும்போது, பாத்ரூம் நடக்கும்போது அந்த முதுகை ரொம்ப நேரம் அப்படியே நாங்க ஸ்ட்ரெயிட் இப்படி பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நடந்துகிட்டே அந்த உடம்பு இப்படி வளைப்போம். அது அந்த உட்காந்தவங்களுக்கு தெரியும். 10 மணி நேரம் உட்காருவேன் மிஷின்ல உட்காருவேன். நான் பீரியட்ஸ் ஆனா கூட உட்காந்து தச்சிட்டு எனக்கு அந்த வலி எனக்கு பெருசா இப்ப தெரியல. அந்த ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அந்த அளவுக்கு சம்பாதிப்பேன்க்கா. உட்காந்தனா 1000 ரூபாய்க்கு எடுக்காம இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வலியோட நான் போயிருந்த எனக்கு வலி எனக்கு தெரியல. உண்மையாவே சொல்ல போனா எனக்கு அந்த வலியை விட எனக்கு இப்போ வலிக்கிறதா ரொம்ப பெரிய வலி. அதாவது நம்ம வச்சு ஏமாத்துவாங்க தெரியுமா? உனக்கெல்லாம் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்த நீ இன்னைக்கு உனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய, உனக்கெல்லாம் நீ எல்லாம் பிசினஸ் பண்ற, உனக்கெல்லாம் வாழ்க்கை உனக்கு இந்த அளவுக்கு செட்டில் ஆக போறியா? நீ உன் லைஃப் எப்படி நான் கெடுக்கிறேன் பாரு. எனக்காக ஒரு குரூப் போட்டு உட்காந்துருக்காளுங்கக்கா. என்னை பத்தி மட்டும் பேசுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப். யாரு அவங்க எல்லாம்? கூட பழகினவங்க தான்க்கா. இந்த சென்னை நட்பு எனக்கு, அதாவது 2-3 ஜென்ஸ் இருக்கானுங்கக்கா. அவனுங்க அதாவது புள்ளைய போய் கிள்ளி விட்டுட்டு வெளியே வந்துருவானுங்க. இவளுங்க எல்லாத்தையும் வந்து ஊதி அந்த 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 ஒரு குழந்தைய மேல 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 அழுகு விடுவானுங்க. இவளுங்க எல்லா பொண்ணுங்க பசங்க விளையிடுவானுங்கக்கா. இந்த பொண்ணுங்க எப்படி தெரியுங்களா, இவளை வந்து என்ன பண்ணலாம், என்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. முழுக்க அவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கின சிஎஸ்ஆர் காப்பி இதெல்லாம். இந்த 4 மாசமா நான் பட்ட வேதனை இதுதான். செத்து போயிருந்தா இந்த 2 மாசம் செத்து போயிருந்திருப்பேன் இந்த ஜெகா. உண்மைக்கா, உண்மை. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், நான் செத்து போயிருந்தேன்னா இந்த 2 மாசத்துல நீங்க அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணீங்க, பாவம் அந்த பொண்ணு ஏதோ செத்து போனதுக்கு அப்புறம் தான் என் விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவ டான்ஸ் பண்றாள், வேற என்ன பண்றேன், டான்ஸ் பண்றேன், நான் டான்ஸ் பண்றேன். எனக்குள்ள வழி யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? அப்ப ஏன் இந்த பொண்ணுங்க கூட என்னை ஏன் புரிஞ்சுக்கல? இப்போ சோஷியல் மீடியா பார்க்கும்போது ஜெகா வந்து சாரி பிசினஸ் பண்றாங்க, டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் தெரியும். என்ன ஆச்சு அந்த பிசினஸ்ல? அக்கா, ஒரு டயத்துல எனக்கு இங்க யாருமே இல்லை. ஃபேமிலியா ஒருத்தவங்க பார்க்கும்போது நமக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சு. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஒரு ஃபேமிலியா போகும்போது கோயிலுக்கெல்லாம் போற நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு, என்கிட்ட ஃபாலோஸ் இருந்துச்சு. இதை வந்து ரெண்டையுமே சேர்த்து பிசினஸா கொண்டு போனதான் விஷயம். இன்னைக்கு பணம் காசு வச்சிருக்க யாருனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம். அது விற்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் அவங்க கிட்ட இல்லாத போதான் என்கிட்ட வந்தாங்க. இவங்க கிட்ட கொடுத்தா சரி வித்துறோம்.
ஸோ பணம் வச்சிருக்கிற ஒரு பெண், ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்க ஜெகா, நீங்க 2 பேரும் சேர்ந்து சாரி பிசினஸ் பண்றீங்க. நான் வந்து திருநென்றூர், என்னோட வீட்டுக்கும் அவங்க வீட்டு குன்றத்தூர், எவ்வளவு நேரம் டிராவல் வரும் நீங்களே பார்த்து. ஓ, பிசினஸ்க்காக குன்றத்தூர் வரணும். டெய்லியுமே போறேன். என் கூட பிசினஸ்க்குன்னு வந்தாங்க இல்லைக்கா, அவங்க வந்து ஒரு கட்டப்பையில துணி எடுத்துட்டு போய் ப்ரொமோஷனுக்காக போவாங்களாம். அன்னைக்கு இந்த ஜெகா தேவைப்பட்டுச்சு. ஜெகாட்ட ஃபாலோஸ் இருக்குல்ல, இவங்க கிட்ட போனா சாரி வித்துடலாம். இன்னைக்கு நான் கணக்குகளுக்கு நான் கேட்க ஆரம்பிச்சேன், அந்த ஜெகான்றவங்க வேணாம். இதுக்கு நிறைய ரீசன் உள்ளார இருக்கு. எனக்கு அவங்கள பத்தி நான் வேண்டாம். அவங்க வேலையை பார்த்துட்டாங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் வெளியே வந்து இப்போ தனியாக ஒரு 4 மாசமா வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் நானே பண்ணிட்டு இருக்கேன். சாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு 2 பெண்கள் சேர்ந்து பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எழுத்துப்பூர்வமாக சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கணும். சும்மா மேம்போக்கா நம்ம பேசிட்டு இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிஸ்னஸ் வந்து லாங் டர்மா போகாது. அதான் உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கணவன் மனைவி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல போடுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இவங்களுக்குள்ள வேற யாரும் உள்ள வந்து வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பிசினஸ் நீங்க பார்ட்னர்ஷிப்ல கொண்டு போறீங்கன்னா, என்னை கேட்டா நீங்க பார்ட்னர்ஷிப்பே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். பார்ட்னர்ஷிப்ன்ற பேர்ல உங்ககிட்ட காசு இருக்கா, 10 ரூபா போதும், ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும்க்கா. உங்ககிட்ட பேச்சு திறமை மட்டும்தான் உன்னோட பிசினஸ் வந்து மேல கொண்டு போகும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காசு பண்ணலாம் வந்து எங்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட், என்ன பண்ண முடியும், விற்கணுமே, அதுக்கு பேசணுமேக்கா. எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு சாரி நான் டான்ஸ் பண்ணி போடுவேன், அது சிலரும் ரசிக்கிறாங்க. நல்லா பண்றீங்கம்மா, நல்லா இருக்கு, அழகா பண்ற, எப்படி கட்டினாலும் நீ நீட்டா கட்டுற, நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு எனக்குன்னு 30 கூட்டம் இருக்காங்க, ஜெகா நீட்டா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதையுமே தப்பான முறையில பாக்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கங்க நின்று யாருமே கவனிக்க மாட்டேங்கக்கா. எனக்கு தேவை சாரி விற்கணும். அதுதான் என்னோட இதா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் பண்ணேன்க்கா. எனக்கு அப்படிதான் எனக்கு பண்ண தெரிஞ்சு நான் பண்ணினேன். அந்த மாதிரி பண்ணும்போது கணக்கு கேட்கும் போது அவங்களுக்கு ஜெகா வேணாம், வெளியே வந்துட்டேன். அப்போ நீ வந்து நாங்க இருக்கோம்னு சொன்ன, நீ நீட்டா பேசல, வெளியே வந்தாச்சு. என் நம்பர் அந்த பிசினஸ்ல இருந்து நீங்க பார்ட்னர்ஷிப் உடைச்சிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் நம்பரை வந்து எதுக்காக வந்து இன்னொருத்தவங்க கிட்ட எதுக்கு கொடுக்கணும்? ஒருத்தருக்கு என் நம்பரை கொடுத்து அவன் வந்து டெய்லி வந்து என் வீட்டு வாசல்ல வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. எதுக்கு? யார் அவன்? யாருன்னு தெரியாதக்கா. கமெண்ட்ல வந்து என்னுடைய மனைவின்னு போடுவான். ஓகே, அவனுக்கு ஏகப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன்க்கா. அந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து என்னுடைய மனைவின்னு போடுறது, காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு கீழே கமெண்ட்ல போடுறது, இதெல்லாமே இருந்துச்சு. நான் ஒரு டைம் பொள்ளாச்சியில ஒரு மீட்டிங், நான் அந்த பாலா சாரோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்ப அவர் அங்க வந்திருக்காரு. வந்த அன்னைக்கு என்ன நீ காசை ஏமாத்தி நீ நல்லா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன கேட்கணும். அன்னைக்கு எங்க அண்ணா 2-3 சிஸ்டர் நாங்களும் சேர்ந்து நாங்க வந்து போயிருக்கோம். கூப்பிட்டு வச்சு பார்க்கும்போது அந்த ஆளுக்கிட்ட யாரோ என் பேரை வச்சு அவர்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இது என்னோட ஐடி கிடையாது, என்னோட ஐடி பாத்துக்கோங்க, இதுல இருந்து எந்த இது நான் பண்ணல. என்னோட வாய்ஸ் தெரியாதா? ஒருத்தவங்க வந்து நீ பேசாமையே நீ காசு போட்டுட்டியா, நீ என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரலன்ட்டு நாங்க அங்கேயே நான் உட்காந்து FB-ல ஒரு லைவ் போட்டேன்க்கா. இந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்கு, நான் ஒரு லைவே நான் போட்டுட்டு வந்தேன். இல்லம்மா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் வந்து டைரக்டா அந்த லேடி கிட்ட போயிருக்கான். நீங்க சாரி பிசினஸ் பண்ண பார்ட்னர் அவங்க கிட்ட போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க இப்ப என் கூட ஒர்க் பண்றது இல்லை, இப்ப அவங்க வர்றது இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்க இங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவன் அதே மாதிரி வந்தானா, உன் வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, எனக்கு ஆம்பளை இல்லை, உன் வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்க, உன் அண்ணன் தம்பி இருக்காங்க, உன் சொந்த பந்தம்லாம் கூடவே இருக்கு, எல்லாமே நீங்களா சொந்தக்காரங்க, உங்களோட சொந்த வீட்டுலதான் இருக்கீங்க. அவன் 4 அடி போட்டாச்சும் அவனை துரத்தி விட்டுருந்துருக்கலாம். இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ண 100க்கு கால் பண்ண வீட்டுக்கே வராங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தாட்டி விட்டுருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம என்னுடைய நம்பர், என் வீட்டோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டுக்கு. நான் அப்புறம் திருப்பூருக்கோ ஏதாவது திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்கேன். எங்க வீட்டுல ஒர்க் பண்றதுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு அக்கா யாருன்னு தெரியலக்கா, ஒருத்தர் வீட்டு வாசல் வந்து பூ வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு சொல்றாங்க. பேப்பர்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், எல்லாமே வீடியோ வச்சிருக்கேன். இதெல்லாம் அப்ப நான் வந்து 100க்கு நான் கால் பண்றேன். 100ல இருந்து வராங்க, அவனை கூட்டிட்டு போறாங்க. அவனை பத்தி விசாரிச்சா அவங்ககிட்ட கரெக்டான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டோன்னு சொல்றாங்க. சார் நான் நாளைக்கு வரேன் சார், எனக்கு வந்துட்டு இருக்கேன், நான் காலையில வரேன்னு நான் வந்து அங்க நான் ஸ்டேஷன் போறேன். அவன் வந்து காசு ஏமாத்திட்டு தான் சொல்றான். மாத்தி பேசுறேன். அவங்ககிட்ட வாங்கி விசாரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நான் அவங்ககிட்ட வாங்கினதுக்கான எந்த ப்ரூஃப்மே கிடையாது. கடைசியா வந்து நான் அவளோட மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றான். என்னைய அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. அவங்க ஃபேமிலி கால் பண்ணி கேட்டா இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லணுமா இருக்கா, நீ வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே சொல்லுதா. அவன் தாராபுரத்துல இங்க வந்து இங்க எங்க தங்குறான் என்ன இதுன்னு தெரியல. அவன் அதோட போகலக்கா, தொடர்ந்து எனக்கு பிரச்சனை. ஒரு டைம் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டான், பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டான். வீடு திறந்து சும்மா இருக்கும் போதா நான் பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டேன். 12:30 மணி நான் வீட்டுக்கு வர, அந்த உள்ள ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கு. இவன் உள்ள வந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கான்.
அந்த பொண்ணு பயந்துட்டு வந்து இப்ப வெளியே போங்க சத்தம் போட்டு வெளியே வந்து அவங்க வீடு எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் அவன். அந்த அந்த ஒரு பொண்ணுங்களை கரெக்டா நான் என்ன பண்ணேன், எனக்கு கால் பண்ண பெட்ரோல் வண்டி அவங்க அங்க எங்க வீட்டு பக்கத்துலதான் பூத் இருக்கு, அங்க போய் பெட்ரோல் போய் நான் போய் கூட்டிட்டு இங்க நேர வீட்டுக்கு வரேன்க்கா. என்ன அறியாம நான் செருப்பு கழட்டி அடிச்சிட்டேன்க்கா. அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, பொண்ணு வச்சிருக்காங்க. செருப்பு கழட்டி அடிச்சான். அவன் எனக்கு என்னன்னா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டானே, எல்லாமே பொண்ணுங்களா இருக்கு. ஏதோ நான் வந்து அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்க என்ன நான் ரொம்ப ரிஸ்க் இது. அந்த பொண்ணுங்களுக்கு ஏதோ நாங்க நடந்துருச்சுன்னா உன்னை நம்பிதான் நாங்க வேலைக்கு அனுப்பி வச்சோம். இவன் என்ன பண்ண பைத்தியக்காரன், அவன் என்ன பண்றான்னா என்னை வந்துட்டு ஜெகேஷ் செத்து போயிட்டாங்க, இங்கதான் வந்துட்டு அடக்கம் பண்ண போறாங்கன்ட்டு என்னை பத்தி அவன் மென்டல் தெரியுதுக்கா. ஒரு மென்டலா இருக்கிறவனை எப்படிக்கா கரெக்டா என் வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேஷன்ல சொல்றாங்க. அவன் மனநல பாதிக்கப்பட்டன்னு சொல்றாங்க. அவன் மேல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து இதை நான் போய் எஸ்ஐ சார்ட்ட போய் உட்காந்து கேட்டா நான் இன்ஸ்பெக்டரை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லா உட்காந்து அவர் வர வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேசி என்கிட்ட சொன்ன விஷயம் வயசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நீ நிறைய அங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய ப்ரூஃப்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்படி நீ இவ்வளவு பிரச்சனை போனா அவனோட பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்றேன், நீ வீட்டை காலி பண்ணிரு, இங்க இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டேஷன்ல. அவங்க வந்து நாங்க எல்லாரும் நாங்க உங்க கூட வந்து நாங்க பாதுகாப்பு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது, நீங்க மீடியான்னு வந்துட்டீங்க, உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இப்படிதான் இவனும் இல்ல இன்னொருத்த வருவான், இன்னொன்னு வந்துட்டேதான் இருக்கும், நீ வீடு காலி பண்ணி போகும் சொல்லும் போதுதான் இப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. என் நம்பரையும் கொடுத்து எல்லாமே கொடுத்து அவங்க மேல எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என் நம்பரை வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர்லயே எனக்கு கம்ப்ளைண்ட், மொத்தம் 9 பேருக்கு மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். லேடிஸ் எல்லாமே சேர்த்தி 9 பேர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணி CSR வாங்கியிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த 9 பேர். அந்த 9 பேர் உங்க வாழ்க்கையில கடந்து வந்த வாழ்க்கையில இருந்தவங்க. ஆனா இந்த ஒரு நம்பர் வந்து இந்த லேடி தான் கொடுத்தாங்கன்றதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே பார்ட்னர்ஷிப்ல இருந்தவங்க தான் நான் தான் கொடுத்தேன்றது. ஏன்னா அவங்க வீட்டுல வயசு பொண்ணு இருக்கான், அப்ப என் வீட்டுல யாரு இருக்கா? என் வீட்டுல இருந்து வயசு பொண்ணு நானும் தானே இருக்கேன். அவங்க வீட்டு அட்ரஸ் சோசியல் மீடியால கண்டுபிடிச்சு அப்படியே போறாங்க. இல்லக்கா, அதை வந்து வெப்சைட்ல வந்து ஜெகாவேஷி பொட்டிக்குன்னு போட்டா அந்த கூகுள்ல வந்து போகுதாட்டு இருக்கு. எனக்கு அது எடுக்க தெரியலக்கா. அவங்க எடுக்க சொன்னாங்க என்னுடைய மேப், அது ஏதோ மேப்ல காட்டும் போல. அவங்க அதை என்கிட்ட லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க, எனக்கு அது எடுக்க தெரியல எனக்கு. அப்படிதான் அந்த ஆள் போயிருக்கான், அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அதுல காட்டுது, லொகேஷன் காட்டுது, அவங்க வீட்டோட லொகேஷன் காட்டுது. அவங்க வந்து ஜெகாவை தேடி வந்ததுனால ஜெகா வீட்டு அட்ரஸ் கொடுத்து. ஏன்னா ஜெகா இப்ப கூட இல்ல, ஜெகா கூட இருந்தா கூட நின்று இருப்பாங்க. ஜெகா கூட இல்லை, ஏன்னா பிசினஸ் அப்போ ஜெகா வந்து பிசினஸ்க்கு தேவைப்பட்டிருப்பாங்க. இப்ப ஜெகா இல்லாட்டி நீ எதுக்கு நீ உனக்கு என்ன நீ பாத்துட்டு போன்ட்டு நம்பர் கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாமே பெரிய ஹர்ட்டிங் தான் ஜெகா. ரொம்பக்கா. எனக்கு அவங்க பிசினஸா நான் வெளியே வந்தது கூட எனக்கு அதுல எனக்கு காசு பணம் நான் சம்பாதிச்சுப்பேன்க்கா. எங்கிட்ட ஒரு தொழில் வச்சிருக்கேன், டெய்லர். இப்போ கூட திருப்பூர்ல போகணும்னா நான் சாதாரண உட்காந்து நான் தைக்கிறதுக்கு எனக்கு அது போதும். எனக்கு ப்ரொமோஷன் பண்ண எனக்கு அதிக விலையில நான் சூப்பரா எடுத்துட்டு போயிடுவேன், ஏர்னிங்ஸ்லாம் சூப்பரா பண்ணிட்டு போயிடுவேன். என்னைக்கு இந்த பிசினஸ் கையில தொட்டனோக்கா மேல விடல, வளர விடவே இல்லை. வளரதா மேல இது அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல. 4 மாசம் தான் ஆச்சு. இந்த 4 மாசமே நான் ஸ்டேஷனா சுத்திட்டு கிடக்குறேன். எத்தனை கம்ப்ளைண்ட் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு? கிட்டத்தட்ட ஒரு 5 கம்ப்ளைண்ட் கிட்ட அங்க போயிருக்கு. இது எல்லாமே CSR காப்பி. இது ஒரு கம்ப்ளைண்ட், எல்லாமே CSR வாங்கி வச்சிருக்கேன். CSRன்றது குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ஒண்ணு இது என்னது ஆக்சுவலா? எவ்வளவு கம்ப்ளைண்ட்? பைத்தியமாக்கா. நான் வந்து ஒரு மென்டல் மட்டும் தான் ஆகல. என்னுடைய லைவ் ஒன்று போட்டிருப்பேன், அறியாமலே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருப்பேன். என்ன இப்போ நான் தனியா உட்காந்து பெனாத்திட்டு இருக்கேன்க்கா. என்னோட வீடியோ ஒன்று நேற்று நைட்டு ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பேன். சத்தியமா காலையில தான் எழுந்துச்சு அந்த வீடியோ என்னதான் பேசியிருக்கேன். உள்ள நைட்டு என்ன பேசுனேன்னே தெரியல. காலையில உட்காந்து பார்த்துருக்கேன். நான் மென்டல் மாதிரி பேசி வீடியோ போட்டிருக்கேன். அது வியூஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்படின்னு பேசி போட்டிருந்தா இல்லையக்கா, அதான் பெனாத்துறேனேக்கா. அதாவது தனியா இருக்கேங்க்கா. இப்ப எனக்கு வர எனக்கு உடம்பு எனக்கு முடியல. சத்தியமா சொல்ல போனா எனக்கு ஒரு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வேணாலும் அது ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம். இந்த 1 மாசமா இந்த எனக்கு தசை பிடிப்பு மாதிரி ஆயிடுச்சு. இது கடையில வந்து இதுக்கு பிசியோ எடுத்துட்டு இருக்கேன். இடையில நெஞ்சு வலி வர வந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு இடையில என்னை ஒரு லேடி வந்து ஜுவல்ல ஒரு பக்கம் ஏமாற்றி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5 lakh ஏமாந்துட்டேன். அதுக்கு அவ மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு, அதுவுமே ஒரு பொண்ணு தான். என்னை சுத்தி பொண்ணுங்க மட்டும்தான் எனக்கு பிரச்சனை கொடுத்தது. இதெல்லாம் தாங்க முடியல. 5 lakhன்றது எவ்வளவு நாள் ஆகும்க்கா சம்பாதிக்கிறதுக்கு. அந்த ஒரு நகை ஒன்று ஆசைப்பட்டு எடுத்து அந்த நகையை வச்சுதான் அந்த லேடிக்கு ஒரு மாசமான வீட்டு வாடகை கொடுக்குறோமே, ஒரு நகையை வச்சு கூட, நகைன்னா என்ன எப்போ வேணா என்ன கவிழ் நகை போட்டா கவிழ் நகை கூட போட்டுக்கலான்ட்டு அந்த ஜுவல்ல வச்சு கொடுத்துட்டேங்க்கா.
அந்த காசையும் ஒரு லேடி ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். வீடு பிளாட் மாதிரி வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ வீட்டு வாடகை கட்டுறதை வந்துட்டு இஎம்ஐ மாதிரி போட்டுக்கலாம், அந்த ஒரு இதுல ஒரு ஆசை. அந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா என்கிட்ட சாரி அவங்க வீட்டுக்கு வந்தா. அப்படிதான் எனக்கு பழக்கம். மற்றபடி எனக்கு அவங்களுடைய இதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு 2 பொட்ட பிள்ளை இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. அவங்களும் ஏதோ பிசினஸ் பண்றதா சொல்லிதான் என்கிட்ட உள்ளார வந்துச்சு. நகையை வச்சுதான் ஒரு 3 லட்சம் ரூபாய் மாத்தி கொடுக்குறேன். எனக்கு வந்து உள்ளூர்ல வந்து என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப் கிடையாது. அப்போ அந்த லேடி வந்து ஒரு அடகு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த அடகு கடையில வந்து அவன் என்ன பண்றேன்னா அந்த சைன் நான் தான் பண்றேன். 3 லட்சத்துக்கு நான் சைன் நான் தான் பண்றேன். காசு இப்போதைக்கு இல்லை, அப்புறமேட்டுக்கு வாங்கன்னு சொல்றேன். வீட்டுல இருக்கு காசுன்னு சொல்லும்போது அந்த லேடி என்னை வீட்டுக்கு போக சொல்லுது. வீட்டுக்கு போனோடனே இவ திருப்பி அக்கா என்ன காசுன்னு கால், நான் காசெல்லாம் வாங்கிட்டேன், நான் உனக்கு நாளைக்கு கால் பண்றேன்னு அந்த லேடி போனை வைக்கிது. ஒரு வாரமா தொடர்ந்து கால் பண்றேன், போனே எடுக்கல. என்கிட்ட போன்ல பேச மாட்டேது, டேரக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க பேசுறதுக்கு. இருந்தாலும் வீட்டுக்குள்ள வர மாட்டேது, வெளியே நின்று பேசிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு டைம் வந்து அந்த சீட்டு நகைசி அந்த பில்லோட சீட்டை வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ அந்த சீட்டை வந்து குறி நான் சொன்னேன், அக்கா எனக்கு ஃப்ளாட் எதுவுமே வேணாம், எனக்கு எதுவும் சரியா படலை, எனக்கு ஃப்ளாட்டே வேணாம், என் காசை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறேன். சரி கூட நான் போய் நகையை மூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த லேடி என்கிட்ட சீட்டு வாங்கிட்டு போகுதுக்கா. ஆளவே காணும். திருப்பி சனிக்கிழமை வந்துட்டு நான் மெசேஜ் கால் மேலே கால் அடிக்கிறேன், அடின்னு அடிக்கிறேன். அந்த லேடி ஃபோனே எடுக்காம எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போடுறான். நீ எப்போ நீ காசு கொடுத்த, உனக்கு 2 லட்சத்துக்கு நான் தான் உனக்கு வந்து ஸ்டாக் எடுத்து கொடுத்துருக்கேன், அதை நீ 1 லட்ச ரூபா நீ கொடுத்துட்ட, மீதி காசு நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி போட்டான். தூக்கி வாரி போட்டுட்டு எப்படி ஒரு காசை வந்து 1 லட்சம் நான் அக்கௌண்ட்ல மாற்றி விட்டுருக்கேன். அந்த ஒரு கடையில ஃபுட்டேஜ் இருக்கும். எவ்வளவு தைரியமா ஒரு லேடி இந்த அளவுக்கு பேசுதுன்னா அவ எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்பான். அவ சொல்றான், நீ இங்க என்ன தொழில் பண்ற நான் சொல்லவா, என்னைய எப்படின்னா என்னைய வந்து பயன்படுத்துறாங்களாம். இவளுக்கு இங்க யாரும் இல்ல, என்னுடைய வந்து கேரக்டர் வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். கடைசியில இந்த ஒரு கேங்கோட இவளும் உள்ள இருந்திருக்கா. நான் நம்பி இவகிட்டே சொன்னேன்க்கா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கான்னு சொல்லிட்டு. ஊருக்குள்ள நம்ம அந்த ஊர்ல நமக்கு யாருமே தெரியவங்களா ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஜெகா ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெகாவை பார்க்கும்போது சொன்னேன் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க, ஞாபகம் இருக்கா ஜெகா? இருக்குக்கா. ஏன்னா நான் பார்த்த உடனே அப்படியே கடன்னு எல்லாம் பேசி சொல்லும் போது இதே மாதிரி யாரையும் நம்பாத, எல்லாரையும் நம்பாத, யார்கிட்டையும் பர்சனல் ஷேர் பண்ண வேண்டாம் ஜெகான்னு நான் சொன்னேன். எனக்கு ஏதோ தோணி இருக்கு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு 2 வருஷம் இருக்குமா ஜெகா அது நடந்து? 2 years நான் ஷேர் பண்ணேன், எல்லாத்தையும் சொன்னேன், அவங்களே கூட இருந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லார் மேலேயும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட். பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கேயும் ஏமாந்துட்டீங்க, அவங்க ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்க நம்பரை வந்து உங்க ஃபாலோவர்ஸ்க்கு கொடுத்து அது ஒரு தொந்தரவு, பிஸ்னஸும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு, 0. அடுத்த நகையை வந்து இடம் வாங்கணும்னு சொல்லி ஒருத்தங்க கிட்ட கொடுத்து ஏமாந்து அதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒருத்தரை நேசிச்சு ஒரு திருமண உறவுக்குள்ளே போகணும்னு நினச்சி அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அந்த வாழ்க்கையும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அங்கே என்ன நடந்ததுமா? மற்றவங்க மாதிரி கை கோர்த்து என் ஃபேமிலியாக நான் ஒரு குடும்பமாக நான் வெளியே போகணும்க்கா. என்னோட பெரிய ஆசை. செத்து போனா கூட என் ஆத்மா சாந்தி அடையாதுக்கா. அன்பே எனக்கு கிடைக்கல. என் பொண்ணு என்னை ஒரு டைம் கேட்டுச்சு, உன்னம்மா நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த வலி என்னால் அது